செல்வி பார்த்தீங்களாண்ணா வீட்டுக்கு போயிட்டு ஆகாஷ் அப்படின்னு நடிச்சு, ஏன்டா நான் உனக்கு பலமுறை சொல்லியிருக்கேன். கொஞ்சமான்னு நான் யோசிச்சு பார்த்தியாடா, உன் தம்பி தங்கச்சிகள் கூட ஆசைப்பட்டு எது கேட்டாலும் வந்து வாங்கி கொடுக்காத. உன் படிப்புக்கோசம் அதனால இவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன். எதுக்காக நீ இவ்வளோ செலவு பண்ண? நீ நல்லா படித்து நம்ம குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன்னு நினச்சேன். நீ நடனால இவன்னு சுற்றி வீணாக இது பண்ணியிருக்க. அதுவும் யார் வீட்டில் கை வச்சிருக்க? நம்மளை வாழ வைக்கிற வீட்டில் போயிட்டு லவ் பண்ணி தொலைச்சிருக்கடா. இதனால் எவ்வளோ கேட்பு. இப்போ வீட்டை விட்டு தொலைச்சிருங்க. பின்மேல் சோத்துக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. தெரியாமல் தப்பு பண்ணிட்டு மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்ல, போடா நீ பண்ணது தெரியாமல் தப்பா. இதனால் பார்த்தீங்கன்னா அக்காவுக்குமே எவ்வளோ கெட்ட பேர். அவங்க வீட்டில் எவ்வளோ இது பண்ணுவாங்க. ஆல்ரெடி பாக்கியாவுக்கு விற்கிற கஷ்டம் பார்த்தாதுன்னு நீ வேறு தனியாக கஷ்டம் கொடுக்குற. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நான் கூடத்துலேருந்து பார்க்குறேன்ல. அப்படி இருக்கும்போது நீ பண்ணது மன்னிக்க முடியாது தப்புடா. போய் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. அவங்க மன்னிச்சா தானே உன்னை மகனாவே ஏற்றுவேன் அப்படின்னு சொல்ல, சரிம்மா நான் பண்ணுறேம்மா நீ மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்ல, டேய் போடா நீ இன்னும் என் கண்ணு முன்னாடி முடிக்காது. நீ படிச்சு கிழிச்சு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செல்லி பார்த்தீங்கன்னா போகுமா அங்கே கிளம்பி போயிடுறாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆகாஷ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்மா இந்த நிலைமை கொண்டு வந்து அழுதுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாக்கியாவை பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி கண்டமேனி திட்டு இருக்குங்க. உன்னோட அழகாக்கிறதுனால தான் இவன் இந்த நிலமையில் வந்திருக்கான். எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு தகுதி தராதாரம் இல்லாமல் அவங்க கேட்குற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சல. அந்த நினப்பில் தான் இவ்வளோமே வந்துட்டு கூட வேலை செய்கிற வேலைக்காரி போவாங்கன்னா பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி தொலைச்சிருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய பார்த்தீங்கன்னா, ஏன் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் ஏன் உன் மகன் காரணம் இல்லையா? அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுத்துருங்க. நாம் ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. அவங்க வாழ போகிறது அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சிருக்கல. இதில் என்ன தப்பு இருக்குது? அதுவும் இல்லாத நீங்கள் ஏன் அவங்கள பற்றி இது பண்ணுறீங்க? என் மகளை பற்றியும் என் மகனை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்ல, ஓ எனக்கு உரிமை கிடையாதா? சபாஸ் பாக்கியா வர வர இப்படி தான் பேசுவேன்னு எனக்கு தெரியும். நீ வர வர வாய்க்கொழுப்பு ஜாஸ்தியாச்சு, திமிரும் ஜாஸ்தியாச்சு. அதனால தான் என்னவே ஏற்று பேசிட்டு இருக்க. இங்கே உன் மகன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அந்த பிரச்சனை பேசுனா நீ என்னவே ஆற்றி மட்டம் தட்டுறியா? இதான் உங்ககிட்ட எதுவுமே பேசக்கூடாது. கோபி பாடுற எப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்ல, உடனே கோபியுமே பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு, ஏய் எதுக்காக அம்மாவை திட்டுற? நீ பண்ண தப்புக்கு அம்மாவை திட்டு இருக்கே அப்படின்னு சொல்ல, யார் அம்மா? உங்களா இவங்க எப்போ பாரு உங்கள் நலனுக்கு தான் பாடுபடுத்தாங்களே. சரி இனியெல்லாம் பண்ணது என்ன தப்பு? அவன் அவன் ஆசைப்பட்ட பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது கல்யாணம் ஆகி இத்தனை நாள் சும்மா இருந்து இப்போ குத்தி காட்டுறீங்க பார்த்தீங்களா? இப்படி குத்தி காட்டினா அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அதுக்கு தான் நான் அவங்கலாம் ஃபஸ்ட்டே வந்து வீட்டுக்கு கூட்டு வராதீங்க அப்படி சொல்ல, உங்கள் இஷ்டமாக கூட்டு வந்துட்டு இப்போ கூட்டு வச்சு அசிங்கப்படுத்தி பார்த்தீங்க. இதனால் அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படுது. இனிமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருத்தப்படுவான் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நாங்கள் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா இனியவ திருப்பி அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, "நீ இனிமேல் படிச்சு கிழிச்சு தான் போதும். இனிமேல் வீட்லயே இரு. அப்பதான் உனக்கு புத்தி வரும்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது பண்ணேன். உடனே பாக்கிய பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு, "ஏன் அவ பண்ண தப்பு தான். அதுக்காக அவ படிப்பை என் பாதையில நிறுத்தணும். அவ படிக்கட்டும். இனிமேல் அந்த மாரி தப்பெல்லாம் பண்ண மாட்டா." அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணேன். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, கோபி இருந்துட்டு ஏ ஏன் பாக்கியா இப்படியெல்லாம் பேசுற? அம்மா நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் அவள திட்டுற அப்படின்னு சொல்லி, கோபி நீங்க வாய மூட்டு இருங்க. உங்களுக்கு இதில சம்மந்தமே இல்ல. நீங்க தான் எங்களால வேணான்னு சொல்லிட்டு தானே வேற கல்யாணம் பண்ணீங்க. அப்படி என்ன திருப்பி அக்கறை இருக்கிற மாரி நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கோபிய திருப்பியும் பாக்கிய பார்த்தீங்கன்னா திட்டுறாங்க. இப்படி தான் மாறி மாறி சண்டை போயிட்டே இருக்கு. அடுத்து என்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்ப தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.